பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இபாதத்தை பார்க்குறோம். ரொம்ப சின்ன ஒரு ஆயத்துன்னு கூட சொல்லலாம். இதை ஓதி பாருங்க. சுபஹானல்லாஹ். வெறும் 26 முறை ஓதுங்க. வெறும் உங்களுக்கு 2 மணி நேரத்தில் உங்களுடைய தேவை நிறைவேறின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள். வெறும் ஒரு 26 முறை ஓதி 2 மணி நேரத்தில் நம்மளுடைய தேவை நிறைவேறுதுன்னா அது எவ்வளோ ஒரு சிறப்பு மிகுந்த அமலாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அமல் தான் இஸ்திகஃபாரு. நான் என்ன ஓதணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இஸ்திகஃபாருடைய சிறப்பு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதனுடைய சிறப்பை தெரிந்தால் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் இஸ்திகஃபாரை தான் முன்னிலைப்படுத்துவீங்க. அப்படி ஒரு நிரப்பமான ஒரு அமல் தான் இஸ்திகஃபார். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, எவருடைய பட்டோலைகளில் இஸ்திகஃபார் அதிகமாக இருக்கோ அவர்களுக்கு அல்லாஹும் நல்ல செய்தியை எப்போதுமே கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ யோசிச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய கணக்குகளில் தினமும் எவ்வளவோ அமல் செய்கிறோம். அத்தனை அமல்களும் நம்மளுடைய கணக்குகளில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கணக்குகளில் நம்ம இஸ்திகஃபார் ஓதிட்டே இருந்தோம்னா அது பதிவிடப்பட்டுகிட்டே இருக்கும். புதன்கிழமை ஓதிருக்கீங்க, வேலைக்கிழமை ஓதிருக்கீங்க, திங்கக்கிழமை ஓதிருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஓதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாரம் முழுவதும் அதிகமாக இஸ்திகஃபார்கள் பதிவிடப்பட்டால் உங்களுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து நல்ல செய்தி உண்டாகி கொண்டே இருக்கும். ஏன்னா வாரத்தில் ஒரு தடவை அல்லாஹ் கணக்கு பார்க்கும்போது அதிகமாக மன்னிப்பு கேட்டிருக்கானே இந்த அடியானு. அப்போ இவன் தவறை உணர்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியுது மறுமைன்னு ஒன்று இருக்குது, பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு ஒன்று இருக்குது, அப்போ தான் அவன் சொர்க்கத்தை அடைய முடியும்னு இருக்கு. என்னுடைய அன்பை பெறுவதும் இஸ்திகஃபார் தான் ஒரு வழின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணிடுவான்? பாவ மன்னிப்பை கொடுத்துருவான், நல்ல செய்தியும் கொடுத்துருவான். இரண்டாவது, இதை ஓதுறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். எனக்கு கவலையாக இருக்குது, ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்ருக்கு, சொல்ல முடியாத துன்பத்தில் இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க. அத்தனை கவலையும் இது தீர்க்கும்னு சொல்லலாம். நீங்கள் கவலையோடு இருக்கும்போது இஸ்திகஃபார் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் துஆவை கபுலாக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் பதில் கொடுப்பான் இஸ்திகஃபார் மூலமாக. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும். நிறைய நேரத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா வாழ்வாதாரமே உயர மாட்டேங்குது. நம்ம போன வருஷமும் ஒரே சம்பளம் தான், இந்த வருஷமும் ஒரே சம்பளம் தான். இப்படியே சம்பளம் பார்த்திங்கன்னா நமக்கு உயரவே மாட்டேங்குது, வருமானம் எச்சாக மாட்டேங்குது, நம்மளுடைய தரம் உயர மாட்டேங்குது. நமக்கு சம்பாதிக்கிறது செலவு செய்யறக்கே சரியாக இருக்குது. என்ன செஞ்சாலும் நாம் ஒரு பணக்காரனாக ஆக முடியலையே, நம்மளால் உயர்ந்த ஒரு பிஸ்னஸை பண்ண முடியலையேன்னு உங்களுக்கு கவலை இருக்கா? இதை ஓதுங்க. உங்களுக்கு ஒரு உயர்ந்த வாழ்வாதாரத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய கருணையின் கதவுகள் திறக்கப்படும். அல்லாஹு நம்ம மேலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? கருணைப்பட ஆரம்பிச்சிருவான். அல்லாஹுடைய கருணை இருந்தால் நம்ம கேட்குறக்கு முன்னாடியே அதை அல்லாஹு கொடுத்து விடுவான். அதே மாதிரி அறிவின் கதவுகள் திறக்கப்படும். அறிவின் கதவுகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வேணும், அதுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு லைஃப்பில் பார்த்திங்கன்னா கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியல, கரெக்டான ஒரு தெளிவான ஐடியா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வழிகாட்டுற கால் இருந்தால் நாளாக எப்படியோ வந்திருப்பேன் என் திறமைக்கு. ஆனால் எனக்கு திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? வழிகாட்டுற கால் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அறிவை அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழப்பத்தோடு இருக்கீங்களா, என்ன செய்கிறதுனே தெரியாமல் அந்த குழப்பம், எஸ்ஸா நோவா, இதை செய்யலாமா வேண்டாமா, அந்த குழப்பத்தை உங்களுக்கு இஸ்திகஃபார் போக்கும். கொஞ்சம் நேரம் இஸ்திகஃபார் செஞ்சுட்டு, யாரெல்லாம் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, இதை நான் செஞ்சால் நல்லதுன்னா செய்யவே, இல்லாட்டினா என்னை செய்ய வைக்காதுன்னு நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சால் அந்த இஸ்திகஃபாரே என்ன பண்ணும்? குழப்பத்தை போக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பாவத்துக்கு பகரமாக நன்மையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். என்ன வேணா நீங்கள் செஞ்சுருக்கலாம், அதையெல்லாம் என்ன பண்ண மாட்டான்? அல்லாஹ் கருணையோடு மன்னித்து உங்களுக்கு அந்த பாவத்துக்கான வேதனையை கொடுக்காமல் இம்மையிலையும் காப்பாற்றுவான், மறுமையிலையும் காப்பாற்றுவான். ஷைத்தானை ஒருபோதும் உங்களை நெருங்க விட மாட்டான். அவன் தான் நம்மளை வழி கெடுக்கிறதுக்கே முதலாளாக நின்றுருப்பான். அவன் நம்ம பக்கத்தால் வரவே மாட்டான். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு தடவை சொல்கிறாங்க, நீங்கள் அடிக்கடி இஸ்திகஃபார் செஞ்சுவாங்க, வறுமை மற்றும் சிரமத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வரும். பாதை தெரியும். நீங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்கன்னா அதில் ஒரு பாதையை கொடுத்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றி கொடுப்பான். வறுமையில் இருக்கீங்கன்னா அந்த வறுமையை நீக்கி உங்களுக்கு ஒரு மன நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு என்ன பண்ணுவான்? அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அப்போ ஒரு திருப்தியாக வாழணும்னா இஸ்திகஃபார் செய்யுங்க. இன்னொரு அறிவிப்பில் ஒரு நாளைக்கு 25 முறை அல்லது 26 முறை நீங்கள் இஸ்திகஃபார் செய்து வந்தால் உங்கள் துவாக்கள் மறுக்கப்படாதுன்ட்டு. சுபஹானல்லாஹ். இது இப்னு மசாலே வந்திருக்குது. அதோடு சேர்ந்து வானம் பூமியில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் உங்களுடைய காலடிக்கு வரும்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லா பலன்களும் இஸ்திகஃபார் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த இஸ்திகஃபாரை நீங்கள் ஏதாவது ஒரு தேவைக்காக ஓதுனீங்கன்னா ஓரிரு மணிக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆயிரும்? பதில் கிடச்சிரும். வெறும் 26 முறை ஓதிக்கோங்க. அஸ்தோஃபிருல்லாஹ் லதி லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கையுமு வா அதூபு இலைஹி. அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன், அவனே உயிர் உள்ளவன், நித்தியமானவன், இன்னும் அவன் புறமே நாங்கள் திரும்பி செல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஹய்யுல் கையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய 2 இஸ்முகளும் இடம்பெற்றிருக்கு. இந்த இஸ்முகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரத்யேகமானது. இஸ்மே அகலம் கொண்டுள்ள இஸ்முகள். இதை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள். உங்கள் துவாக்கள் கபராகும். அல்லாஹ் உங்களை நல்ல முறையில் உயர்த்துவான்.
நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாயில அறிக்கை விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் யூதர்கள் பயப்படாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தைரியமாக இந்த மாதிரியான வீடியோக்களை வெளியிடுறாங்க. இது எல்லாமே வேணும்ன்ட்டு அவங்களுடைய கவர்மெண்ட்டே செட்டப் பண்ணி வெளியிட்டு வீடியோ